ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ தீபாவளி ஸ்டார்ட் ஆக போது. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி டு ஆல். எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் சன் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட பூண்டு வெடி வாங்கி தந்தாங்க ஹஸ்பண்டு. ஸோ அதை போட்டு விளாண்டுருந்தோம். நாங்கள் 8th பிளாக்கில் பார்த்திங்களா பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே வெடிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வெடிச்சிட்டு இருந்தோம். மழையும் பேஞ்சிட்டு இருந்தது. மழை ரொம்ப பெய்யல, ஓரளவுக்கு மீடியமாக பேஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் ஒன்றும் தெரியல. கிளைமேட்டு ஜில்லுன்னு இருந்ததா, ஜாலியாக என்ஜாய் பண்ணி வெடிச்சிட்டு இருந்தேன். எனக்கும் இந்த பூண்டு வெடி பிடிக்குங்க. ஸோ பெரிய பட்டாசுனால் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. எவ்வளோ வருஷம் ஆனாலும் பெரிய பட்டாசுனால் பயம் எல்லாத்துக்குமே வரதான் செய்யும். ஆனால் ஜென்ட்ஸ் மட்டும் ரொம்ப அசால்ட்டாக வைப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயும் உள்ள பயம் இருக்குங்க. பட் அவங்களோட அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு தைரியம் இருக்கிறனால வச்சிடுறாங்க. என் சன்னை நான் இது பண்ணிகிட்ருப்பேன், என்கரேஜ் பண்ணுவேன். சரி வா விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் 2 பேரும் உட்காந்து பூண்டு வெடியை போட்டுட்ருந்தோம். ஸோ பூண்டு வெடி எத்தனை பேருக்கு தெரியும், எப்படிலாம் வெடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் பட்டாசு வாங்கியாச்சா என்னன்னு சொல்லுங்கள். என்னோடய தீபாவளி ட்ரெஸ் கண்டிப்பாக காட்டுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ ட்ரெஸ் ரொம்ப கிராண்டுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப கிராண்டாக எடுத்தோன்னா சிம்பிளாக எப்பயுமே போட முடியாது. ஸோ அப்பப்போ போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் எடுத்திருந்தேன். ஸோ பட்டாசுலாம் கொஞ்ச நேரம் வெடிச்சிட்டு அப்புறம் உள்ளே வந்தாச்சு. மத்தியானத்துக்கு வச்சுருந்தா பருப்பு மட்டும் இருந்துச்சு. ஸோ இது ப்ளெயின் பருப்புங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், அதில் கொஞ்சோன்னு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை சாம்பாராக கன்வெர்ட் பண்ணலாம் வாங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஸோ கொதிக்க வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி எடுத்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிரும். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். சாம்பார் மாதிரி தான் இருக்கும். இது பருப்பை கன்வெர்ட் பண்ணியிருக்கோன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நைட்டுக்கு பருப்பை தான் தோசை தான் செய்ய போகிறேன். ஸோ பெட்டெல்லாம் கலைஞ்சிருந்ததா, சரி நம்ம அதெல்லாம் ஓசல் பண்ணிவிட்டு போய் குயிக்காக சமையல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஸோ பேப்பரு அது இதுன்னு சிந்தி கிடந்தது, எடுத்து வச்சுருந்தது சன்னு. ஸோ அவர் எத்தனை தடவை தான் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சரி நம்மளே எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வச்சிட்ருந்தேன். அவரும் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது அந்த இது. ஸோ டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு சார்ட்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறப்போ பண்ணிகிட்ருக்கப்போ வச்சுருந்த சார்ட்டு. ஸோ அதையும் எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா உதறிட்டு போட்டுட்டோன்னா, ஏன்னா பெட்டு கீழே போடுறது அந்தளவுக்கு சேஃப் இல்லை தான். அதாவது என்ன சொல்கிறது, ஏதாவது பூச்சி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, எறும்பு வர்றதுக்கு. பட் வேறு வழி இல்லை, போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் பெட்டெல்லாம் ஓசல் பண்ணிவிட்டு தலைவாணிலாம் போட்டு உரைய மாற்றி விட்டுட்டு போட்டுட்டு இப்போ நம்ம குயிக்காக சமையல் தான் பண்ண போகிறோம். ஸோ அடை தோசை மாவு வச்சுருந்தேன்னா அதை தோசையாக மாற்றி சுட்டு எடுத்துட வேண்டியதான். ஓரளவுக்கு திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி எடுத்தால் தான் இந்த மாதிரி தோசை வரும். இதுக்கு கொஞ்சம் ஆயில் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் இருக்காது, ஆனால் இழுக்கும் ரொம்ப ஆயிலு. ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோன்னா கோலம்லாம் போட்டு லீவ் வேறு விட்டுருக்காங்களா, ஜாலியாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் கோலமாக போட்டுட்டு கோலத்தெல்லாம் போட்டுட்டு பூவெலாம் வச்சுட்டு கோலத்தில் ஸோ திண்டலையும் வச்சுட்டு வெளியில் பார்த்தா இந்த மாதிரி சைலண்ட்டாக இருந்ததுங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ஸோ முன்னாடி இந்த மாதிரி வெடிக்கிறது இல்லையா என்னன்னு தெரியல. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்வேன். நம்ம சின்ன வயசில் இருந்தப்பெல்லாம் 90s கிட்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப வெடி பேப்பர் யார் வீட்டில் அதிகமாக இருக்கோ அவங்க வீட்டில் ரொம்ப நிறையா பட்டாசு வெடிச்சிருக்காங்க அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஸோ அதுவும் பார்த்துருக்கேன். பட் தீபாவளிக்கு இங்கே தான் அங்கே ஸ்டே பண்ணுவோம். ஸோ ஜாலியாக இருக்க போகுது. ஸோ பால் ஃபஸ்ட்டு காஃபி போட்டேன்.
ஸோ காஃபி இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால் ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து டீ போட்டு கொடுக்கலான்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து முடிச்சுட்டு சரி நம்ம காஃபி குடிப்போம் அப்படின்ட்டு சன் வந்து தூங்கிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு லீவ் இல்லை, அதனால் கொஞ்ச நேரம் தூங்கட்டுன்னு விட்டுட்டேன். இது வந்து நாட்டு சர்க்கரை. ஸோ நாட்டு சர்க்கரை இப்போல்லாம் வந்து நாட்டு சர்க்கரை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சுகர் வந்து எடுத்துக்கிறது இல்லை. பட் வந்து ஏதாவது ஸ்வீட்டு சாப்பிட்டா தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் காஃபியை எடுத்து வச்சுட்டு டிவி போட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் நான் எப்பயுமே எனக்கு வந்து அந்த காலையில் நேரத்தில் கிளம்புறப்போ டிவி போட்டு பார்த்துக்கிட்டே பண்ணுறப்போ வந்து ஓரளவுக்கு வந்து அலுப்பு தெரியாமல் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, நம்ம வேலை செய்கிறது கஷ்டமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ சன் எந்திரிச்சு வந்துட்டார் பாருங்க. வந்தோடனே பார்த்துட்டு இருந்தார் என்ன பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. ஸோ நான் சாங்ஸ் தான் வச்சுருந்தேன். ஸோ சாங்ஸ் கேட்டுக்கிட்டே வந்து பால் ஆற்ற போகிறேன். ஸோ அவர் எந்திரிச்சு வந்தோடனே அவரை ப்ரஷ் பண்ண வச்சு இது பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து துணியெல்லாம் போட்டுடலாம் அலசலாம் அப்படின்ட்டு போட்டேன். ஸோ துணியெல்லாம் வாஷ் மிஷினில் போட்டுட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டுருந்தேன். எப்பயுமே வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறப்போ அந்த இலலாம் இருக்குல்ல, மேலே வளர்ந்துருக்குல்ல, அதுலேயும் வந்து தண்ணி தெளிங்க. அப்போ தான் ட்ரை ஆகாமல் நல்லா ஹைட்ரேட்டராக இருக்கும். நல்லா செடியும் நல்லா வளரும். அதனால் வந்து செடியிலையும் வந்து தண்ணி தெளிச்சு விட்ருவேன். நிறைய பேர் ஸ்ப்ரே பண்ணுறாங்கல்ல, அதுவும் பண்ணலாம். பட் ஸ்ப்ரே பாட்டில்லாம் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம கையிலே பண்ணிடலாம். ஸோ போட்டுட்டு வந்துட்டு சன் வந்து அதை காலையில் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு, பூண்டு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து கொடுத்துட்டு நான் வந்து அவருக்கு வந்து பால் ஆற்றுறதுக்காக வந்தேன். ஸோ அதை தான் காமிச்சிட்ருக்காரு. நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சோடனே நான் வீடியோவில் காட்டுறேம்மா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தார். ஸோ பால் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பால் ஐட்டம்ஸ் எல்லாமே பிடிக்கும். சொல்லப்போனால் சீஸு, பன்னீர், அப்புறம் வேறு என்ன இருக்குது, தயிர், மோர், இது எல்லாமே எனக்கு பிடிக்கும். அது ஏன்னு எனக்கு தெரில இப்போ வரைக்கும். பட் வந்து எனக்கு வந்து அந்த ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். டைரி ஐட்டம்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் அதில் வர இது எல்லாமே வரிசையாக பிடிக்கும். ஸோ அது எல்லாமே ஹெல்த்தி தான். அது ரொம்ப சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து நல்ல கொழுப்பு சத்து தான். ஸோ அதனால் வந்து சாப்பிட்லாம் தைரியமாக. ஸோ இன்றைக்கி வந்து நான் பிரியாணி தான் பண்ண போகிறேன். குயிக்காக, அதுவும் இல்லாமல் ரொம்ப போடாமல் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கோங்க, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு அப்புறம் கொஞ்சோண்டு வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா கொஞ்சம் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி தழை, புதினா இருந்துச்சுன்னா புதினா போட்டுக்கோங்க. என்கிட்ட புதினா இல்லை, ஸோ புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஆயிலும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, அப்புறம் காய்கறி, என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு அதை வந்து இப்போ ஒரு 3-4 விசில் வச்சிங்கனாவே நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து இந்த ரொம்ப உதிரியாக இருக்கிறத விட இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீல் மேக்கரில் கிரேவியாட்டம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் இதுவும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அதாவது ப்ரெட்டெல்லாம் வந்து நல்லா நெய்யில் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பிச்சு பிரியாணியில் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா மொறுன்னு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி நம்ம செஞ்சதுக்கப்புறம் தான் போடணும், வெந்துட்டுருக்கப்போ போட்டுறாதீங்க. ஸோ
எல்லாத்தையுமே வந்து பிச்சு போட்டுட்ருக்கேன். சூடு பயங்கரமாக சூடாக இருந்துச்சு. சூடாக போட்டால் தான் நல்லா அந்த இதாகும், நல்லா பிளெண்ட் ஆகும் சாதத்தில். ஸோ அதனால் வந்து பிச்சு போட்டுட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் பிரியாணி தான் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா பிச்சு போட்டு இது பண்ணிக்கணும். நைட்டில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ வந்து மழை சீசனில் அதனால் வந்து விட்டு தான் மழை பெய்யுது. ஆனால் நைட்டில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. காலையில் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப வெயில் அடித்தா தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். மீடியமாக இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கிளைமேட்டு. ஸோ ஓரளவுக்கு இது பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் விளக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் அந்த சைடில். இப்போ நம்ம இதை வந்து இப்படி சின்னதாக பிச்சு போட்டு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். சூடாக இருக்கிறப்பமே மிக்ஸ் பண்ணிடுங்க. அதனால தான் வந்து ப்ரெட்டு சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக இந்த சாதம் இருக்குல்ல, பிரியாணி செஞ்ச உடனே அப்போ மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா வெந்து சாஃப்டாகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நிறையா பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ரெட்டு போட்டு பண்ணுறது. இதுவும் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த டேஸ்ட் வந்து என் சன்னுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்களா, பிளேட்டிங் வச்சாச்சு. சன்னுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட போகிறோம். ஸோ இன்னொரு வீடியோட பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.